எல்லோருக்கும் வணக்கம். மனம் அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்குங்க. எதையோ யோசிக்கிறோம். சந்தோஷம் இல்லாமல் போகுது. மனசை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஒரு கெட்ட விஷயம் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை சரிப்படுத்தி நல்ல வழிக்கு கொண்டு வருவதற்கு அதிக பயிற்சி தேவை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இந்த மனசை நம்மளுடைய கட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் நம் மூச்சை கவனிக்க வேண்டும். ஒரு எண்ணமற்ற நிலைக்கு போக வேண்டும். அப்படி போகும்பொழுது நமக்கு மனதை கட்டுப்படுத்தும் கொஞ்சம் சிறிது சிறிதாக நாம் அந்த மனதை நம்மளுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, மௌனம். நமக்கு ரொம்ப மனசு ஒரு வேதனையாக இருக்கா, ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கா, மௌனத்தில் இருப்போம். மௌனம் கடவுளின் மொழி, மௌனம் ஆன்மாவின் மொழி. மனதை அலைப்பாய விட்டோமானால், எண்ணங்களால் நம்மளுடைய மனதை அலைப்பாய விட்டோமானால் நம்மளுடைய சக்தி விரயமாகிறது. அப்போ அந்த சக்தி விரயமாகும் போது உடல் உபாதைகள், மன உபாதைகள் எல்லாமே நமக்கு வருகிறது. இது தேவையில்லை. மௌனம் இருப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொன்னால், இயற்கையுடன் இணைந்து இருக்கலாம். நிறைய நமக்கு பிடித்த விஷயங்கள் செய்யலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிடிச்ச விஷயம் இருக்கும். அந்த பிடிச்ச விஷயங்களை செய்யலாம். இயற்கையோடு இணைஞ்சு இருக்கலாம். வெளியில் போகலாம், புத்தகங்கள் வாசிக்கலாம், பிடிச்ச விஷயங்கள் செய்யலாம். செய்யும்பொழுது மனதை நம்மளுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொள்ள முடியும். சரி, இது எல்லாமே வரணும் அப்படின்னு சொன்னால், தியானத்தை தொடர்ந்து செய்யும்பொழுது, புத்தகங்கள் தொடர்ந்து வாசிக்கும்பொழுது, சைவமாக நாம் இருக்கும்பொழுது நாம் மனம் போன போக்கில் போக மாட்டோம். நம்முடைய போக்கில் மனம் போகும். அப்பொழுது நாம் எப்பயுமே பேரானந்த நிலையில்தான் இருப்போம். நன்றி.